அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் சிலுவை மரணம் என்பது அதிகப்படியான கொடுக்கப்பட்ட மரண தண்டனை, குற்றங்களுக்கு மரண தண்டனை. இந்த நாட்களில் எப்படி தூக்கு தண்டனை அதிகப்படியான குற்றம் என்பதால் கொடுக்கிறார்களோ, அதே போன்று கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் சிலுவை மரணம் என்பது குற்றங்களுக்கு அதிகப்படியாக தண்டனை கொடுப்பது. ஆனால் கிறிஸ்து கொடுக்கப்பட்ட அந்த மரண தண்டனையானது அவர் செய்த குற்றங்களுக்காக அல்ல. இப்பொழுது நாம் காணப்போகும் இந்த சிலுவை பாதையானது பங்கு இளைஞர்கள் தயாரித்து கொடுக்குவது ஆண்டவரின் பாடுகளை தியானிப்பதற்கு. இப்படி நாம் தியானிக்கும் பொழுது கிறிஸ்து பட்ட பாடுகளுக்கு நாம் வருந்துவதை விட, அவருக்காக பரிதாபப்படுவதை விட, அவருக்காக கண்ணீர் சிந்துவதை விட கிறிஸ்து எதிர்பார்ப்பதெல்லாம் ஒன்றுதான். அவருக்கு இந்த நிலைமை ஏற்படுவதற்கு காரணமாயிருந்தது யார் என்று சிந்தித்தால் அது நாமத்தான் என்பதை விளங்கும். அதனால் எவ்வளவுக்கு நாம் நம் குற்றங்களுக்காக, நம் பாவங்களுக்காக வருந்ததோடு மட்டுமில்லாமல் தவிர்த்து வாழ்வதற்கு முயற்சி செய்கின்றோமோ, அதுதான் இந்த ஆண்டவரின் பாடுகளை தியானிப்பதற்கு, சிந்திப்பதற்கு முழு பலனாக இருக்கும். அதாவது இந்த தவ காலத்தின் கடைசி கட்டமாகிய இந்த நேரத்தில் ஆண்டவர் பாடு தியானிக்கும் பொழுது நமக்கு நாமே கேள்வி கேட்டுக்கொள்வோம். அந்த பாடுகளுக்கு நான் எவ்வளவு காரணமாக இருந்திருக்கிறேன், அந்த பாடுகளுக்கு எவ்வளவு நான் உடந்தையாக இருந்திருக்கிறேன் என்பதை நினைத்து வருந்தி திருந்தி வாழ்ந்தால் அதுவே இந்த பாடுகளை நாம் தியானிப்பதற்கு சிறந்த வழி. இந்த நாட்களில் ஆண்டவருக்காக வருந்துவதை விட நமக்கு நாமே வருந்திக் கொள்வோம். நமக்கு நாமே திருந்துவதற்கு, மனம் தெரிந்து வாழ்வதற்கு வேண்டிய அருளையும் ஆசிரியும் அதே ஆண்டவர் மன்றாடுவோம். அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய இளைஞர்கள் இன்று இயேசுவின் பாடுகளை நமக்கு நடத்தி காட்ட இருக்கிறார்கள். இவருடைய முயற்சி மிகவும் பாராட்டுதற்குரியது. நல்ல முறையிலே கடின உழைப்போடு, ஈடுபாட்டோடு நல்ல முறையில் நடத்தி தர வேண்டும், மக்களை சிந்திக்க, தியானிக்க அழைக்க வேண்டும் என்று கடந்த ஒரு மாத காலமாக நல்ல முயற்சி எடுத்திருக்கிறார்கள். இந்த முயற்சியை பாராட்டுகிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை, இந்த பாடுகளை நினைத்து நீங்களும் தியானிக்க, சிந்திக்க அழைப்பு விடுக்கிறேன். நன்றி. உலகிலே பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் நிறைவான, மகிழ்வான, நிம்மதியான வாழ்வை அடைய நினைக்கின்றான். அந்த கனவை நனவாக்க மனிதன் தன் வாழ்வில் உயர, மேன்மை அடைய பல வழிகளை தேடுகின்றான். சிந்தனையில் வளர அறிவியல் பாதையை தேடுகின்றான். உடலில் வளர மருத்துவ வழியை தேடுகின்றான். வாழ்வில் உயர பொறியியலில் பாதையை தேடுகின்றான். அதேபோல் அவன் ஆன்மீக வாழ்வில் வளர இறை வழியை தேட வேண்டும். கிறிஸ்துவர்களாகிய நாம் நாட வேண்டிய வழி, தேட வேண்டிய வழி சிலுவை பாதை. காரணம், சிலுவை பாதை எழுந்து போன இறைமனித உறவை புதுப்பிக்கும் பாதை. சிலுவை பாதை இறை அன்பின் வெளிப்பாட்டு பாதை. முத்தம் முகவரிகளின் தடயம். தாயின் முத்தம் ஒரு குழந்தையின் வருகை. தந்தையின் முத்தம் ஒரு வரலாற்றின் பிறப்பு. ஆசிரியரின் முத்தம் ஒரு நாணத்தின் வெளிப்பாடு. நண்பனின் முத்தம் ஒரு தனி உறவின் சிறப்பு. இளையோரின் முத்தம் அது காதலின் முனைப்பு. கணவனின் முத்தம் அது குடும்பத்தின் தொடக்கம். குழந்தையின் முத்தம் அது இறைவனின் சத்தம். பாவிகளின் ஒட்டுமொத்த உருவமாக யூதாஸின் அந்த முத்தம் யூதர் ஆசையாக இயேசுவின் கன்னத்தில் முத்தமாக விழுந்து யுகமெங்கும் சத்தமாக எழுந்தது. அவர் பதித்த முத்தங்களாக நம் இதயத்தை மகிழ வைக்கும். இயேசு பதித்த முத்தங்கள் இந்த சிலுவை பாதையில். உங்களுக்காக இயேசுவோடு ஒரு சில மணித்துளிகள் இறை முத்தங்களை பெற பயணிப்போம்.
யூதாஸ், யூதாஸ், என்ன? யூதாஸ், உனக்காகத்தான் மதகுருக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். எங்கே? அரண்மனையின் 4ஆம் வாயிலில். சரி, நீ போ, நான் வருகிறேன். யூதாஸ், யூதாஸ், மனிதன் உள்ளத்தில் பாவத்தின் வஞ்சனை நுழைவதால் தான் பாவம் பெருக்கெடுத்து வெள்ளமாய் ஓடுகிறது. யூதாஸ், ஒருமுறை யோசித்துப் பார். தியாகத்தின் ஆணிவேரை அறுத்தெறிய உன்னை வாளாய் பயன்படுத்தப் போவது உண்மை. வேண்டாம், நீ தீமையின் வேர்களை அறுக்கப் போவதில்லை. உன் செயல் நன்மையின் ஆணிவேரை அறுத்தெறிய முற்பட போகிறது. யூதாஸ், சிந்திக்காதே. நீயோ போராளி. நீ இதுவரையில் ஏற்றுக்கொண்ட தலைவன் என்ன செய்கிறான்? அவன் இடுப்பில் கச்சை கட்டிக்கொண்டு கேவலம் அடிமையாய் உங்கள் கால்களை கழுவுகின்றான். அந்த கால்களுக்கு முத்தமிடுகின்றான். யூதாஸ், நீ சிம்மாசனத்தில் இருக்க வேண்டுமா, இல்லை கேவலம் இயேசுவோடு அடிமையாய் இருக்க வேண்டுமா? எல்லோரிடமும் அன்பு செலுத்துவதா நம் வாழ்க்கை? நம் ஆசைகளை அடகு வைக்கவா நாம் பிறந்தோம்? அழைப்பு மணி உனக்காகவே இந்த இரவில் அடிக்கிறது. அதுவும் ரோம சாம்ராஜ்யத்தின் வெண்கல மணி. போ, சீக்கிரம் போ. உனக்காக ரத்தின கம்பளம் விரிக்கப்பட்டுள்ளது. யூதாஸ், போ. வேண்டாம் யூதாஸ், வேண்டாம். போ யூதாஸ், போ. வேண்டாம் யூதாஸ், வேண்டாம். யூதாஸ், போ. வாய்ப்பு உன் வாசலுக்கு வந்து காத்திருக்கிறது. போ. வேண்டாம் யூதாஸ், வேண்டாம். இல்லை, இல்லை, நான் போகத்தான் போகிறேன். வா யூதாஸ், வா. ஒரு போராளியின் வாள் தியாக உரைக்குள் கிடந்து இத்தனை நாட்கள் மழுங்கி போயிருந்தது. அந்த வாளை தீட்டுவதற்காகவே அழைத்திருக்கிறோம். புத்தி கெட்ட வார்த்தைகளினால் இதுவரையில் மங்கி கிடந்த இந்த வாள் ரோம சாம்ராஜ்யத்தின் சாணைக்கற்களில் கூறாக்கப்படுகிறது அல்லவா? ஆமாம். என்ன யூதாஸ் சொல்கிறாய்? ஆமாம். யூதாஸ், நீங்கள் அத்துணை பேரும் எண்ணங்களாலும் உருவத்தாலும் ஒரே மாதிரியாகவே இருக்கின்றீர்கள். இதுவரையில் அப்படித்தான். ஆனால் இன்றிலிருந்து அப்படி அல்ல. அந்த பலியாடுகளின் மத்தியிலிருந்து புறப்பட்டு வரும் சீரும் சிங்கம் நம் யூதாஸ். சரி, பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? யூதாஸிடம் அதை தாருங்கள். இது வெறும் வெள்ளி காசுகள் அல்ல, ரோம சாம்ராஜ்யத்தின் சன்மானம். ரோம சாம்ராஜ்யத்தின் மானத்தை வாங்கி கொண்டிருந்த ஒருவன் அவமானம் அடைய இது யூதாஸுக்கு அடையாளமாய் தரப்படுகின்ற சன்மானம். பெற்றுக்கொள் யூதாஸ். என்ன யோசிக்கிறாய்? பெற்றுக்கொள், தயங்காதே. பெற்றுக்கொள் யூதாஸ், பெற்றுக்கொள். ராயப்பா, அருளப்பா, யாகப்பா, மூவரும் என்னோடு வாருங்கள். மத்தேயு, மற்றவர்கள் எல்லாம் இங்கேயே இருங்கள். என் சமாதானத்தை உங்களுக்கு அருள்கிறேன். எந்த சோதனையும் நேராதிருக்க பிரார்த்தனை செய்யுங்கள். ஆகட்டும் பிரபு. நீங்கள் இங்கேயே இருந்து
விழிப்புடன் பிரார்த்தனை செய்யுங்கள். தந்தையே, உலகம் தோன்றுவதற்கு முன்பே என்னை மகிமைப்படுத்தியது போல இப்போதும் என்னை மகிமைப்படுத்துங்கள். ராயப்பா, ராயப்பா, கொஞ்ச நேரமாவது விழிப்புடன் இருந்து பிரார்த்தனை செய்யக்கூடாதா? மன்னியுங்கள் தந்தையே, சாத்தான் சோதிப்பது போல தூக்கம் வந்து சோதிக்கிறது. இனி கண்டிப்பாக விழிப்போடு இருக்கிறோம் தந்தையே. விழித்திருந்து பிரார்த்தனை செய்கிறோம் தந்தையே. இந்த இருட்டு வேளையில் இயேசு யாரோ, ஒரு சீடர் யாரோ, எவ்வாறு அறிவது? நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கையில் நான் யாரை முத்தமிடுகிறேனோ அவர்தான் இயேசு. தந்தையே, இதுவரை எது நடந்தாலும் தங்கள் சித்தம் போல் நடந்தது. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று விரும்பினால் அதை நீங்கும்படி செய்யும். ஆனால் எனது விருப்பத்தின்படி அல்ல, உமது விருப்பத்தின்படியே. அருளப்பா, ராயப்பா. பிரபு, போதகரே, நீர் வாழ்க. ஏற்றுக்கொள்ள கொடுக்க வேண்டிய முத்தம் ஒப்படைப்பதற்கு கொடுக்கிறாயா யுவதாஸ்? துரோகியே, என் தந்தையை செயல்படுத்துகிறாயா? ராயப்பா, அவசரம் எதற்கு? என்னை காத்துக்கொள்ள கத்தி அவசியமா? நான் கோரினால் அனைத்துக்கும் காரணமான என் தந்தை தன் தூதர்களை அனுப்பி என்னை காக்க இயலாதா? என் தந்தையின் சித்தம் எவ்வாறு நடக்க வேண்டி இருக்கிறதோ அதுதான் நடந்தேறுகிறது. உங்களுக்கு யார் வேண்டும்? நசரேயனான இயேசு. அந்த இயேசு நான் தான். என்னை கைது செய்யுங்கள், அவர்களை விட்டு விடுங்கள்.